ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல இந்திய கடற்படையில உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட INS விக்ராந்த் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல் படையில் இணைக்கப்பட்டது. இந்த போர்க்கப்பல்ல பயன்படுத்துவதற்காக இந்தியா 26 டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகளை வாங்குவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த 26 ஃபைட்டர் ஜெட்டுகளை சப்ளை செய்வதற்கு அமெரிக்காவின் போயிங் நிறுவனமும் பிரான்சின் டசால்ட் நிறுவனமும் கடுமையாக போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்திய கடற்படை இந்த 2 விமானங்கள்ல இருந்து ஒரு விமானத்தை செலக்ட் செஞ்சிட்டதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய கடற்படை எந்த விமானத்தை வாங்க போறாங்க, எத்தனை விமானங்களை வாங்க போறாங்க, எதற்காக இந்திய கடற்படை அந்த விமானத்தை செலக்ட் பண்ணிருக்காங்க, இந்தியா வாங்க உள்ள விமானத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தற்போதைய நிலையில இந்திய கடற்படையில INS விக்ராந்த் மற்றும் INS விக்ரமாதித்யா அப்படிங்கிற 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இதுல INS விக்ரமாதித்யா ரஷ்யாவிடம் இருந்து வாங்கப்பட்ட ஒரு பழைய விமானம் தாங்கி போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல்ல இருந்து 36 போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை இயக்க முடியும். இந்த சூழ்நிலையில INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் வெற்றிகரமா இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டு அந்த கப்பலுக்கு தேவையான சிஸ்டங்கள் தற்போது இணைக்கப்பட்டு வருது. இந்த சூழ்நிலையில INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து இயக்குவதற்கு இந்தியாவிற்கு 36 போர் விமானங்கள் தேவை. இந்த 36 போர் விமானங்கள்ல ஹெலிகாப்டர்கள் தவிர 26 ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் இந்திய கடற்படைக்கு தேவை. அதனால INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்துவதற்கு தேவையான டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகளை வாங்குவதற்கு இந்தியா MRCBF அப்படிங்கிற திட்டத்தை கையில் எடுத்தாங்க. இந்த திட்டத்திற்கு தங்களுடைய விமானங்களை சப்ளை செய்வதற்கு உலகின் பல நாடுகள் போட்டி போட்டாங்க. ஆனா இந்திய கடற்படை அமெரிக்காவின் F-18 சூப்பர் ஹார்னட் விமானத்தையும் பிரான்சின் Rafale-m போர் விமானத்தையும் தேர்வு செய்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இந்த 2 விமானங்களுமே தங்களுடைய ரெக்வயர்மெண்ட்ஸை பூர்த்தி செய்யுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி மீட்டிங் நடைபெற உள்ளது. இந்த மீட்டிங்ல இந்திய கடற்படைக்கு தேவையான 26 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்குவதற்கு ஒப்புதல் வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்திய கடற்படை பிரான்ஸ் நாட்டின் Rafale-m போர் விமானத்தை தான் வாங்க போறாங்க அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதற்கு காரணம் இந்திய விமானப்படையில ஏற்கனவே 36 ரஃபேல் போர் விமானங்கள் பயன்பாட்டில் இருக்கு. இந்திய கடற்படை வாங்க உள்ள Rafale-m போர் விமானத்துல கிட்டத்தட்ட 80% பாகங்கள் இந்திய விமானப்படை பயன்படுத்தும் ரஃபேல் போர் விமானத்துல உள்ள பாகங்கள் தான் பயன்படுத்தப்பட்டு வருது. அதனால விமானிகளுக்கு பயிற்சி அளிப்பது, விமானங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குவது போன்ற பல விஷயங்களை இந்திய கடற்படை ரொம்ப ஈஸியா செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம ரஃபேல் மற்றும் Rafale-m போர் விமானத்தை ஒரே மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டியை பயன்படுத்தி மெயின்டைன் செய்ய முடியும். டசால்ட் நிறுவனம் இந்தியா வாங்க உள்ள Rafale-m போர் விமானத்தை மெயின்டைன் செய்வதற்கு கோவால ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டியை கட்ட உள்ளாங்க. அது மட்டும் இல்லாம நேவி ஏவியேஷன் குரூப்பை சேர்ந்த விமானிகளுக்கும் டசால்ட் நிறுவனம் கோவால வச்சு பயிற்சி கொடுக்க போறாங்க. பிரான்சின் Rafale-m போர் விமானத்திற்கும் அமெரிக்காவின் F-18 சூப்பர் ஹார்னட் விமானத்திற்கும் இந்த கான்ட்ராக்டை கைப்பற்றுவதற்கு கடுமையான போட்டி நிலவி வந்தது. ஆனா சமீபத்துல இந்திய கடற்படையும் பிரான்ஸ் கடற்படையும் ஒரு போர் பயிற்சியில ஈடுபட்டாங்க. இந்த போர் பயிற்சியின் போது Rafale-m போர் விமானத்தோட செயல்திறனை பார்த்து இந்திய கடற்படை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இதனை தொடர்ந்துதான் கடற்படை இந்திய அரசாங்கத்திடம் Rafale-m போர் விமானத்தை வாங்குமாறு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. Rafale-m போர் விமானம் அமெரிக்காவின் F-18 சூப்பர் ஹார்னட் விமானத்தை விட குறைவான அளவிலே தயாரிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இதுவரைக்கும் பிரெஞ்சு கடற்படைக்காக 45 Rafale-m போர் விமானங்கள் தான் தயாரிக்கப்பட்டிருக்கு. இதனால அமெரிக்காவின் F-18 சூப்பர் ஹார்னட் விமானத்தை விட Rafale-m போர் விமானம் விலை அதிகமா தான் இருக்கு. ஆனா அமெரிக்காவின் F-18 சூப்பர் ஹார்னட் விமானத்தை இந்திய கடற்படை வாங்கினாங்கன்னா அந்த விமானத்தோட ஆபரேட்டிங் காஸ்ட் மிக அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம F-18 விமானத்துல முழுக்க முழுக்க அமெரிக்க ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்த முடியும்.
இந்தியா தயாரிக்கும் உள்நாட்டு ஆயுதங்களை பயன்படுத்த முடியாது. இதனால இந்திய விஞ்ஞானிகள் பல வருடங்கள் உழைத்து உருவாக்கிய ஆயுதங்களை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படும். இதன் காரணமாக தான் அமெரிக்காவின் F-18 சூப்பர் ஹார்னட் விமானத்தை வாங்காம பிரான்ஸ் நாட்டின் Rafale-m போர் விமானத்தை வாங்க போறாங்க. இந்தியா வாங்கும் Rafale-m போர் விமானத்தை INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்த போறாங்க. INS விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்தப்பட்டு வரும் MiG-29K விமானங்களையும் கூடிய விரைவில் ரிட்டையர் செய்ய போறாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா டெட்பஃப் அப்படிங்கிற ஒரு டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஃபைட்டர் ஜெட் தான் வருங்காலத்துல இந்திய கடற்படையின் பிரதான ஃபைட்டர் ஜெட் விமானமா இருக்க போகுது. இந்த ஃபைட்டர் ஜெட் டெவலப் செய்து முடிக்கப்படும் வரையில் இந்திய கடற்படையில MiG-29K மற்றும் Rafale-m போர் விமானங்கள் தான் பிரதான ஃபைட்டர் ஜெட் விமானங்களா பயன்பாட்டுல இருக்கும். Rafale-m போர் விமானம் 2001 இருந்து பிரெஞ்சு கடற்படையில பயன்பாட்டுல இருந்து வருது. Rafale-m போர் விமானத்தை ஏற்கனவே பிரெஞ்சு விமானப்படையில பயன்பாட்டுல உள்ள ரஃபேல் போர் விமானங்களை மாடிஃபை செய்து ஒரு டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டா உருவாக்கி இருக்காங்க. ரஃபேல் அப்படின்னா பிரெஞ்சு மொழியில் சூறாவளி காற்று அப்படின்னு அர்த்தம். ரஃபேல் போர் விமானம் ட்வின் இன்ஜின் கொண்ட ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட். ஏர் சுப்பீரியாரிட்டி, ஏரியல் ரெகானசன்ஸ், கிரவுண்ட் ஸ்ட்ரைக், ஆன்டி ஷிப் ஸ்ட்ரைக், அணு ஆயுத தாக்குதல் நடத்துவது போன்ற பல விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படும் விமானத்தை தான் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. Rafale-m போர் விமானத்துல பல அதிநவீன மேரிடைம் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா Rafale-m போர் விமானத்துல மேரிடைம் சர்ச் ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ரடாரை பயன்படுத்தி எதிரிகளுடைய சப்மரின் மற்றும் போர்க்கப்பல்களை கண்டுபிடிக்க முடியும். Rafale-m போர் விமானம் 15.2 மீட்டர் நீளமும் 10.9 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த விமானத்தால அதிகபட்சமா 24,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். Rafale-m போர் விமானத்தை இயக்குறதுக்கு சப்ரான் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 2 MW8-4E டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த விமானத்தினால அதிகபட்சமா மாக் 1.8 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது கிட்டத்தட்ட 1900 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானத்தால அதிகபட்சமா 3700 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். Rafale-m போர் விமானத்தால அதிகபட்சமா 52,000 அடி உயரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 1850 கிலோமீட்டர். காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு விமானம் எவ்வளவு தூரம் சென்று தாக்குதல் நடத்திட்டு சேஃபா ஹோம் பேஸுக்கு திரும்ப முடியுமோ அதுதான் காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. Rafale-m போர் விமானத்துல மிசைல்ஸ், பாம்ஸ் போன்ற ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 14 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 14 ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி 9,500 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்துல ஒரு 30mm ஆட்டோ கேனன் துப்பாக்கி இணைக்கப்பட்டிருக்கு. இந்த துப்பாக்கியை பயன்படுத்தி 125 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். அடுத்து MBDA நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட மைகா, மிட்டியார், மேஜிக் 2 போன்ற அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல்களை இந்த விமானத்துல பயன்படுத்த முடியும். அப்பாச்சி, ஸ்டார்ம் ஷேடோ, ஹேமர், பேவ்வே 2 போன்ற ஏர் டு கிரவுண்ட் ஆயுதங்களையும் இந்த விமானத்துல எடுத்து செல்ல முடியும். எதிரிகளின் போர்க்கப்பல்களுக்கு எதிராக செய்யப்படும் ஆன்டி ஷிப் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு இந்த விமானத்துல AM-39 எக்ஸோசாட் ஏர் லான்ச் ஆன்டி ஷிப் மிசைல் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விமானத்தை பயன்படுத்தி ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். விமானம் நீண்ட தூரம் பறந்து சென்று தாக்குதல் நடத்தணும்னா விமானத்துல அதிகமான எரிபொருளை எடுத்து செல்லணும். அதற்காக இந்த விமானத்துல 5 டிராப் டேங்குகள் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம விமானம் வானத்துல பறந்து கொண்டிருக்கும் பொழுதே டேங்கர் விமானங்களை பயன்படுத்தி ஏரியல் ரீஃபியூலிங் செய்ய முடியும். அடுத்து இந்த விமானத்துல தாலஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட RBE-2AA AES ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ரடார் ஒரு அதிநவீன ரடார். Rafale-m போர் விமானத்தை எதிரிகளின் மிசைல் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கு தாலஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஸ்பெக்ட்ரா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற பல அதிநவீன சிஸ்டங்கள் Rafale-m போர் விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா உள்நாட்டிலே தயாரித்த பல மிசைல்களை Rafale-m போர் விமானத்துல இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. அதனால வரும் காலத்துல Rafale
ரஃபேல் எம் போர் விமானத்தோட தாக்கும் திறன் இன்னும் அதிகரிக்கும். தற்போது ரஃபேல் எம் போர் விமானத்துல பயன்பாட்டுல உள்ள ஆயுதங்கள் உலக தரம் வாய்ந்தது. அதுவும் குறிப்பா மைகா, மிட்டியார் போன்ற ஏர் டு ஏர் மிசைல்கள்னால மிக துல்லியமா இலக்கை தாக்க முடியும். அடுத்து ஸ்டார்ம் ஷேடோ, ஹேமர் போன்ற மிசைல்களை பயன்படுத்தி ஒரு தாக்குதல் நடத்தும் பொழுது எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். இது போன்ற பல்வேறு சிறப்பு அம்சங்கள் ரஃபேல் எம் போர் விமானத்துல இருக்கு. இதன் காரணமா தான் இந்திய கடற்படை ரஃபேல் எம் போர் விமானத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.